வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதத்திலே பல வசனங்களை நாம் பார்க்கின்றோம். எல்லா வசனங்களின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். பவுல் எப்பொழுதுமே அவருடைய கடிதங்களில் தன்னுடைய அனுபவத்திலே இருந்து நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார். இப்பொழுது ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என 2 கொரிந்தியர் 5:17 அவர் எழுதியிருக்கின்றார். எல்லாம் புதிதாயின என்று அவர் எழுதியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம் எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த வசனம் இது. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டதற்கு பிறகு, அதாவது கிறிஸ்து நம் உள்ளத்திற்குள் வந்துவிட்டதற்கு பிறகு, நம்முடைய பழைய மனிதன் மரித்து, அதாவது பழைய சுபாவங்கள், ஆசைகள், பார்வைகள் எல்லாம் மாறி புதிய தரம் நமக்குள் வந்ததை இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். புது சிருஷ்டியானதினால் புதிய உயர்ந்த தரம், புதிய வாழ்க்கை நமக்குள் வந்துவிட்டது என அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கை முறை, முன்னுரிமைகள், பழக்க வழக்கங்கள், இதுவரைக்கும் செய்து வந்த தவறான காரியங்களை விட்டுவிட்டு பரிசுத்த பாதையில் நடக்க ஆரம்பிப்பது, இதுதான் புது சிருஷ்டி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு முன்பதாக 16ஆம் வசனத்திலே முக்கியமாக இந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகின்றார். என்ன எழுதுகின்றார்? ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அதாவது யாரையும் புரிந்து கொள்ளும் பொழுது, பார்க்கின்ற பொழுது மனித முறைப்படி யாரையும் மதிப்பிட மாட்டோம். முக்கியமான அர்த்தத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. கொரிந்து சபையினர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பிறரை மாம்சத்துக்கு ஏற்ப, அதாவது உலக தரத்திற்கு ஏற்ப மதிப்பிட்டார்கள். நாம் கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவை உண்மையாகவே உடையவர்கள் என்றால் நம் கண்ணோட்டம் ஆவிக்குரிய தரத்திற்கு ஏற்ற விதமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் எப்படி மதிப்பிடுகின்றோம்? கிறிஸ்து பிறரை எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாம் பார்க்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருந்தால் படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் என்ற வேறுபாடு இன்றி பிறரை மனதார ஏற்றுக்கொள்வோம். நாம் பிறரை ஆவிக்குரிய தரத்திற்கு ஏற்ப மதிப்பிட வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். இந்த விதமாக இருந்தால் இன்று சபைகளுக்குள் பிரிவினைகள், கருத்து வேற்றுமைகள், ஏற்ற தாழ்வுகள் இருக்காது. பவுல் ஏன் இப்படி எழுதுகின்றார்? நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி நடத்த மாட்டோம். அதாவது நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி மற்றவர்களை மதிப்பிட மாட்டோம். ஏன் இப்படி எழுதுகிறார்? பவுல் இந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது கொரிந்து திருச்சபைகளில் சமநிலை இல்லாதிருந்தது. அடிமைகள் இருந்தனர், யூதர்கள் அல்லாதவர்கள் இருந்தனர், பணக்காரர்கள், ஏழைகள் இருந்தனர். சில இடங்களில் சபைகளில் அடிமையாக இருப்பவர்கள் சபை நடத்துகின்ற அளவிற்கு வளர்ந்திருந்தார்கள். சபையை நடத்துவார்கள். அவர்கள் நடத்துகின்ற பொழுது அவர்களுடைய எஜமானர்கள் அதே சபையிலே அமர்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் அந்த ஆதி திருச்சபை நாட்களிலே இருந்தது. எனவேதான் பவுல் இந்த முக்கியமான ஆலோசனையை அவர்களுக்கு எழுதுகின்றார்.
அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? மற்றவர்களை நான் சமமாக பார்க்கிறேனா? அந்த சமநிலை உணர்வு நமக்குள்ளதாய் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் பவுல் இப்படி எழுதுகின்றார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவருமே ஒன்றுதான். நம்முடைய கண்ணோட்டங்கள் கிறிஸ்தவ தரத்தில் இருக்க வேண்டும். பிறரை கிறிஸ்தவ தரத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் நானும் நீங்களும் புது படைப்பாக இருக்கின்றோம். எல்லாம் புதிதாகவே நம் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். பிறரை நாம் கிறிஸ்துவின் தரத்தோடு மதிப்பிடுகின்றோமா? யோசித்து பாருங்கள். என்னோடு இருப்பவர்களை, என்னோடு வேலை செய்பவர்களை, எனக்கு கீழாக இருப்பவர்களை, உலக தரத்தின்படி கீழாக இருப்பவர்களை எந்த கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கிறேன், பழகுகிறேன்? ஒரு புது சிருஷ்டி என்று சொன்னால், உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்துவை உடையவன் என்று சொன்னால், கிறிஸ்து எப்படி எல்லோரையும் நேசிக்கிறாரோ, ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அதை போல நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.